வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக எந்த தேர்தல் ஆகட்டும், சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்துடுவாங்க தேர்தல் கமிஷன். உடனே தேர்தல் பறக்கும் படை அப்படின்னு இறங்கிடுவாங்க. பார்த்தா 5 கோடி பிடிபட்டது, 10 வெள்ளி கலசங்கள் பிடிபட்டன, தங்க ஆபரணங்கள் பிடிபட்டன. ஏன் ஏடிஎம்க்கு கொண்டு போவாங்க அமௌண்ட்டு. ஆமாம், அது ஒரு வரவு செலவோட வச்சுருக்கணும். சில பேங்க் என்ன பண்ணுவாங்க, போப்பா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏடிஎம் தான் போய் நெப்பிட்டு வாங்கப்பா அப்படின்னு அனுப்புவாங்க. அந்த இடத்துல தேர்தல் படை நின்று வைங்களா, டக்குன்னு கேப்சர் பண்ணி என்னப்பா கொண்டு போகிற சார், பக்கத்தில் ஏடிஎம் சார், நெப்பறதுக்கு போகிறேன். ஆயிட்டு ஓகே, அதுக்கு முன்னாடி ஸ்லிப் வச்சுருக்கிறியா? இல்லை சார், மேனேஜர் தான் சொல்லி அமிச்சாரு. அட பக்கத்தில் தானப்பா போய் நெப்பிட்டு வாங்கப்பான்னு. அதெல்லாம் கிடையாது, ஸ்லிப் இருக்கா இல்லையா, உண்டான கணக்கு வழக்கு இருக்காரு. இல்லை சார், எடுத்த காலி அப்படின்னு ஸ்டாப்பா அதை ரவுண்டு கட்டிடுவாங்க. பொதுவாக தேர்தல் அறிவிச்சா அப்படின்னம்னா எண்ணி முடிகிற வரைக்கும் அதனுடைய ஒரு கண்டிஷனுங்கிறது கட்டாயமாக எல்லா மாநிலத்துக்கும் உண்டு. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19 வாக்குப்பதிவு, ஜூன் 4ஆம் தேதி என்னன்னா நினைக்கிறேன். ஆமாம், இடையில ஏகப்பட்ட நாட்கள், ஒரு 3 மாசத்துக்கு மேல, 2 மாசம் சொல்றேன். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் யார் எப்படிப்பட்ட ஒரு பணம் கொண்டு போனாலும் சரி, 50,000 மினிமம், அவ்வளோதான். அதுக்கு மேலே கொண்டு போனாங்கன்னா ஆதாரம் இருக்கான்னு கேட்பாங்க. இருக்குதே இல்லை, எதற்காக கொண்டு சேர்ந்து போட்டு பிடிச்சி வச்சுக்குவாங்க. பொதுவாக கொண்டு போகவே முடியாது. எதற்காக கொண்டு போயிருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேக உணர்வு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும், அது யாருக்கு பணம் கொண்டு போனாலும் சரி, கட்டாயமாக தேர்தல் பறக்கும் படை அதை பிடுங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னால் உரிய ஆவணங்களை கொண்டாந்து கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அது அடிப்படையில் மாட்டினதான் 6/4/2024 நெல்லை எக்ஸ்பிரஸ்ல, நெல்லை எக்ஸ்பிரஸ் பெறப்படுது. திடீர்னு ஒரு ஃபோன் கால், தேர்தல் பறக்கும் படைக்கு ஒரு ரகசியமான கால், அது வெளியே சொல்ல மாட்டாங்க. டக்குனு தாம்பரத்தை நோக்கி நெல்லை எக்ஸ்பிரஸ் போயிட்டு இருக்கு. அதுல 4 கோடி ரூபாய் பணம் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, கணக்குல இல்லாத ஒரு பணம் அப்படி சொல்லி போனை வச்சிடுறாங்க. டக்குன்னு பாக்குறாங்க, தாம்பரத்துல நெல்லை எக்ஸ்பிரஸ் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, போட்டு கொடுத்த நபர் எந்த பெட்டியும் சொல்லியிருப்பான். கரெக்டாக அந்த பெட்டிக்கு போகிறாங்க, 4 கோடி ரூபா கேப்சர் பண்ணுறாங்க. ஆமாம், அப்புறம் ட்ரெயின் போயிடுது. பிடிச்சிட்டு வந்தா அப்படின்னா பிடிச்சிட்டு வந்த அந்த 3 பேர் ப்ளஸ்ஸு சதீஷ் அப்படிங்கிறவர், மொத்தம் 4 பேர் விசாரிக்கக்கூடிய சமயத்தில் இது நயினார் நாகேந்திரனுக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய ஒரு பணமுங்க. நெல்லை தொகுதியில் போட்டிடுறாரு, அதுக்காக கொண்டு போகக்கூடிய ஒரு பணம்னு சொல்லிடுறாங்க. சரி எழுதி போட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க. மற்றபடி நயினார் நாகேந்திரன் வகையில் இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டது. அந்த நேரத்தில் பாஜக ஒரு தொகுதிக்கு 12 சி 18 சி 15 சின்னு ஒதுக்கப்பட்டது. இப்படி அது ஒரு பேச்சு போயிட்டு, ஒதுக்குனாதான் தேர்தலை சந்திக்க முடியும். ஒதுக்காட்டி அப்புறம் மக்கள் நம்மளை ஒதுக்கிடுவாங்க. ஆமாம், ஒதுக்கினதை அவங்க ஒதுக்கிட்டாங்க பாஜகவை. பார்த்தா டோட்டலாக மக்கள் சுத்தமாக பாஜகவை ஒதுக்கிட்டான். ஒதுக்கினதை ஒதுக்கக்கூடாது. ஒதுக்காம மக்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னா அவன் நமக்குன்னு ஒரு ஓட்டை போட்டு நம்மளை ஒதுக்குவான். அதுதான் இல்லாமல் போச்சு எல்லா கட்சியிலும். பாஜக உள்பட டக்குன்னு மக்கள் பாஜக ஒதுக்கிட்டாங்க. இந்த நாடாளுமன்றத்தை சுத்தமா 0. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த 4 கோடி கிடைச்ச வகையில் அப்புறம் சிபிசிஐடிக்கு மாத்தின வகையில் விசாரிக்கக்கூடிய சமயத்தில் இது வரைக்கும் ஒரு 15 பேர்த்துக்கு மேல விசாரிச்சிருக்கிறாங்க. 15-16 பேர்த்துக்கு மேல. அதுல ஹோட்டல் மேலாளர் சதீஷ் பிளஸ் ஒரு 3 பேர், அப்புறம் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஒரு
உறவினர் முருகன், ஆசை தம்பி ஜெய்சங்கர், அப்புறம் தொழில்துறை மாநில தலைவர் பாஜக கோவர்தனன், அவரோட ஓட்டல் செக்கப், இது போட்டு ஏகப்பட்டது. மிகப்பெரிய ஒரு புரளியா அன்னைக்கு பயங்கரமா வெடிச்சது. நயினா நாகேந்திரன் தலை காட்ட முடியவில்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விசாரணை நிலையத்துக்குள்ள நயினா நாகேந்திரன் கொண்டு வந்து 16/6/2024 8 மணி நேரம் விசாரிச்சாங்க. அப்புறம் அதுக்கு பின்னால வந்து நம்ம இவர் கேசவ விநாயகம் அவர் ஒரு 6 மணி நேரமே விசாரிச்சாங்க. மற்ற அடுத்தடுத்து ஏகப்பட்ட பேர் விசாரிக்கக்கூடிய சமயத்தில் என்னதில்லை என் படம் கிடையாது, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நைனா நாங்களே அதான் சொன்னார், அந்த படம் என் படம் கிடையாது அப்படி சொன்னார். என் படம் கிடையாது ரைட்டு, ஓகே. ஆனால் பிடிச்ச அந்த நபர்கள் என்ன சொல்றாங்க, இது நைனா நாகேந்திரனுக்கு நாங்கள் கொண்டு சென்ற படம். என்ன பண்ணுவீங்க? நயினா நாகேந்திரன் வந்து அது என்னுடைய பணம் இல்லை அப்படிங்கிறாரு. ஆனா பிடிக்கப்பட்டவர் எல்லாமே வந்து ஹோட்டல் மேலாளர் சதீஷ், மற்றபடி 3 பேர் எல்லாமே வந்து நயினா நாகேந்திரனுக்கு அவர் ஹோட்டல்ல வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மேனேஜர் ஒருத்தர். அப்ப அவங்க கையில பணம் மாட்டிருக்குது அப்படின்னா அது அப்புறம் நயினா நாகேந்திரன் தான் கொண்டு சென்றிருப்பாங்க. 4 கோடி இல்லையா? அப்ப அதுதான் அவங்க சொல்றாங்க. சொன்னவங்க வேற ஆளா இருந்தாலும் பரவாயில்லை, அவங்களுடைய ஹோட்டல்ல இருந்த மேனேஜர் பிளஸ் வந்து ஒர்க்கர்ஸ், இது இல்லாமல் ஹோட்டல் ஊழியருடைய நண்பர் பரத்துக்கிற கான்செப்ட்ல ஒரு 30 லட்சம் சமீபத்தில் பரிமாறப்பட்டது அப்படின்னு ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. அவர் வந்து ஒரு நகைக்கடை ஊழியரான், சவுகார்பேட்டை இருக்கக்கூடியவர் பரத் அப்படிங்கிற அவர் மேல இன்னைக்கு விசாரணை போயிட்டு இருக்கு. இப்படி வந்து மிகப்பெரிய ஒரு வட்டம். நான் இல்லை இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு திடீர்னு ஒரு கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையா வந்து ஈரோட்டில இருந்து ஒரு குரல், முஸ்தபா அப்படின்னு, அவர் ஒரு இஸ்லாமியன், எப்பா அந்த 4 கோடி ஏன் காணும்பா அப்படின்னு ஒரு குரல். ஒன்றும் புரியல. பிடிபட்டவங்க எல்லாமே வந்து நயினா நாகேந்திரனுடைய மேனேஜரு, ஒர்க்கர்ஸு எல்லாமே சொந்தக்காரங்க, மற்ற சோர்ஸ் எல்லாமே பிடிபட்டவங்க, ரைட்டு, ஓகே. இன்னைக்கு தாம்பனம் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு இஸ்லாமியர், ஈரோட்டில் இருக்கக்கூடிய முஸ்தபா அப்படிங்கிறவர். எப்படிப்பா சொல்ற அப்படின்னு கேட்டா, இல்லைங்க அது வந்து என்னுடைய பணம், நான் வந்து ஒவ்வொரு ரயில்ல வந்து நான் பேண்ட்ரி கார் நடத்துவேன், பேண்ட்ரி காரு கேண்டீன் நடத்தக்கூடியவன். அதன் அடிப்படையில் 4 கோடி ரூபா நான் கொண்டு போயிட்டு இருந்தேன், அது எனக்கு மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு போட்டு அவர் சொல்றார், ரைட்டு. அதாவது குடிப்பட்டது 6/4/2024. இந்த குரல் வருவது ஜூலை 28, 27, ஏகதேசம் 5, 6, 7 3 மாசம், 3.5 மாசம் வைக்கலாம். 3.5 மாசம் வரைக்கும் எங்க போயிருந்தாரு அந்த ஈரோடு முஸ்தபா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பகிரங்கமா இருக்கு. அதுக்காக விட முடியாது. உடனே சிபிசிஐடி என்ன பண்ணாங்க, கம்ப்ளீட்டா முஸ்தபாட்ட கிடுக்கி பிடி போட்டு என்ன 8 மணி நேரத்துக்கு மேல விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சவங்கன்னா அவர் சொல்லிட்டாரு, இது என்னுடைய பணம் தான் அப்படின்ட்டாரு. நான் வந்து ஒவ்வொரு ட்ரெயின்லையும் வந்து பேண்ட்ரி கார் நடத்துவேன், அதன் அடிப்படையில் இது என்னுடைய பணம், ரைட்டு, ஓகே, இருக்கட்டும். 4 மாசமா எங்க போயிருந்தீங்க? இது வந்து மறைவா மூடி மறைச்சு நடக்கக்கூடிய விஷயமா தான் பரவாயில்லை. பப்ளிக்கா ஒவ்வொரு பேப்பர்ல அப்படியே கிழியுது. 4 கோடி நயினா நாகேந்திரன் 4 கோடி சிக்கியது, 4 கோடி சிக்கியது, 4 கோடி சிக்கியது. ஏன் அப்போ வந்து இந்த ஈரோடு முஸ்தபாவுக்கு ஏன் தெரியல? அதாவது பொதுவாக நான் போனப்போ கூட ஒரு சம்பவத்தை ஒன்று பார்த்தேன். என் வாழ்க்கையில் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஊருக்கு போன வகையில், குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ல போன வகையில் பேண்ட்ரியினுடைய ஐட்டம், கூல்ட்ரிங்க்ஸு, மற்றபடி சமோசா, அது இது இது பாப்கார்ன், இப்படி ஏகப்பட்டது. பயணிகளை வந்து சீட்டு சூட்கேஸ்லாம் வைப்பாங்க பார்த்தியா, அதுக்கு கீழே, சீட்டுக்கு கீழே, அது கீழே எழுப்பி வச்சிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் சத்தம் போட்டு 2-3 பேர் சத்தம் போட்டு எடுக்க வச்சு இங்கே கீழே வந்து சூட்கேஸையும் பெட்டி உள்ள நுழைச்சு விட்டோம். இது வந்து நடக்கக்கூடிய ஒரு சூழல். பட் பணக்கட்டை எப்படி வைப்பாங்க? அது வந்து பணக்கட்டை வந்து அனாதையா வச்சுட்டு போட்டு இன்னொரு ஆள் திருடிட்டு இது என்னுடைய படம் சொன்னாலும் அது நியாயம் இருக்கு.
கரெக்டாக 4 பேர் மாட்டுறாங்க. அதில் வந்து நைனா நாகேந்திர ஹோட்டல் மேனேஜர் ஒருத்தர் மாட்டுறாங்க, ஊழியரும் மாட்டுறாங்க. அப்படியே மாட்டினாலும் ஈரோடு முஸ்தபாவுடைய அந்த பேண்ட்ரிக்கால ஒர்க் பண்ணக்கூடிய லேபர் தானே மாட்டணும். அந்த பேண்ட்ரிக்கால மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த மேனேஜர் தானே மாட்டணும். நைனா நாகேந்திர ஹோட்டல் மேனேஜர் எதுக்காக மாட்டுறாரு புரியல. ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயமா இருக்கு. சிபிசிஐடி இன்னைக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க. 3-4 மாசமா யாருடைய பணம் என்னுடைய பணம் இல்லை, தெரியல நகையா நாகை சொல்லிட்டு இருந்தது. இது வரைக்கும் பொய் என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. திடீர்னு ஒரு பூகம்பமாக இருக்குது. ஈரோடு முஸ்தபா அப்படின்னு அவர் என்னுடைய பணம்னே சொல்றாரு. ஆமா, அதுதான் வந்து ஊர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழலா இருக்கு. ரொம்ப கூர்ந்து பார்த்தா அப்படின்னம்னா, அவர் ஒரு இஸ்லாமியர், இவர் வந்து பாஜகவை சேர்ந்தவர். கட்டாயமா வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து பாஜகவுக்கு துணை போக மாட்டான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஒரு இஸ்லாமியன், இவர் வந்து பாஜக துணை போக மாட்டான். ஒரு இஸ்லாமியன். ஆமா, அவங்களுடைய செஞ்ச வெறுப்பு பிரச்சாரத்துக்கு, மற்றபடி அவங்க செஞ்ச பல விதமான இஸ்லாமிய மோசடிகளுக்கு கட்டாயமா அந்த ஈரோடு முஸ்தபா துணை போக மாட்டார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்து உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேக உணர்வு இதுல வருது. ஆமா, அந்த பணத்தை என்னுடையது அப்படின்னு சொன்னாலும் வந்து வேறு ஒரு மதமாக இருந்திருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கிறிஸ்தவராகவோ மற்றபடி வேறு இனத்தை சேர்ந்தவர்கள்னா கூட ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயம். மற்றபடி வந்து என்னடா அது அப்படின்னு விஷயம். ஆனால் சொல்ற நபர் வந்து ஒரு இஸ்லாமிய அப்படிங்கிறப்ப கட்டாயம் நம்பக்கூடிய ஒரு சூழல் இது இருக்கு. அதனால வரும் காலங்களில் சிபிசிஐடி நன்கு விசாரிச்சு, ஆமா, பிடிபட்டது நாகேந்திர ஹோட்டலுடைய மேனேஜர் சோன்சோ சொல்றது ஒரு இஸ்லாமியன், என்னுடைய பணம் அப்படின்னு கேட்ட பேண்ட்ரிக்கா ரைட். 3 மாசமா எங்க போயிருந்தாரு. சரி, அப்படியே போனாலும் இது என்னுடைய பணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூக்குரல் சொல்லிட்டு இது என்னுடைய பணமான்னு பார்க்கறேன்னு போட்டு ஒரு ஆரம்பத்திலோட சொல்லியிருக்கலாம். அதுவும் கிடையாது. எந்த ஒரு இது இல்லாமல் திடீர்னு என்னுடைய பணம் அப்படின்னா என்ன கணக்கு. அதே நேரத்தில் இன்னொன்னு நம்ம பார்க்கணும். தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்டை முடிஞ்சு ஆட்சிக்கு வந்தாச்சு. அப்ப என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட கால அளவுல என்ன பண்ணுவாங்க, பிடிக்கப்பட்ட பணம் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. தேர்தல் பறக்கும் படை சக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனா இந்த படம் கொடுக்காமையே வச்சிருந்துருக்காங்க. கொடுக்கவே இல்லை. காரணம் என்ன, யாருடைய பணம்னே தெரியல. நைனா நாங்க ஏன் பணம் இல்லை அப்படிங்கிறாரு. அவங்க வந்து நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கடையில பரத் அப்படிங்கிற 30 லட்சம் ரூபா வந்து ஹோட்டலுக்கு கொடுக்க போயிருக்கிறாரு. நகைக்கடை ஊழியரா அவங்க. சுத்தி முத்தி பார்த்து எண்ணுதில்லையே சொல்லிட்டு இருக்காரு நைனா நாகேந்திரன். நான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கணும். ஆமா, கொடுக்கவில்லை. அப்ப என்ன ஆகுறது, யாருடைய பணம்? ஒருவேளை இந்த சூட்சமம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எப்பா, நான் விளையாடுற மாதிரி விளைவிக்கிறேன் நைனா நாகேந்திரன், நான் விளையாடுற மாதிரி விளைவிக்கிறேன், நீங்க வந்து என்னுடைய பணம்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிடுங்க, பின்னால பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனா ரொம்ப சூட்சம் இதுல இருக்கு. சிபிசிஐடி வந்து ரொம்ப விளக்கமா பண்ணணும். இல்லைன்னா போலீஸ் ஏமாற்றக்கூடிய அளவு சில விஷயம் இருக்கு. போலீஸையும் ஏமாத்திடுவாங்க நம்மால். நம்ம உஷாரா இருக்கும். இந்த வகையில நம்ம சிபிசிஐடி போலீஸ் ரொம்ப கவனமாக இருந்தது. இந்த 4 கோடி ஈரோட முஸ்தபாவுக்கு சொந்தமானதா. 4 மாசம் 3 மாசம் அவர் எந்த ஊருக்கு போயிருந்தாரு. நைனா நாகேந்திரன் இல்லைன்னு சொல்றாரு. ரைட், அது உண்மையா பொய்யா? பிடிப்பட்டது எல்லாமே வந்து அவருடைய ஹோட்டல் ஊழியர்கள், மேனேஜர். அது எப்படி பிடிப்பட்டாங்க? அவர் கையில் எப்படி கொடுக்கப்பட்டது? அந்த படம் எப்படி இருந்தது? ரொம்ப சிக்கல் முக்கலான கேள்வியா இருக்கு. ஆமா, கிணறு தோண்ட பூதம் கிளம்பிய கதையாக இருக்கிறது. அதனால வந்து போலீஸார் வந்து எந்த வகையிலும் ஏமாந்து விடக்கூடாது. இந்த வகையில ஆமா, கண்டுபிடிச்சு மக்களுக்கு சொல்லுங்க. ஈரோடு முஸ்தபாவா நைனா நாகேந்திரனா வரும் காலங்கள் கட்டாயமாக சொல்லும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.